விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. 7 6 5 4 3 2 1. எங்கள் பேப்பர் படியன். பேப்பர் படியன். பேப்பர் படியன். எங்கட பேப்பர் படியன். பேப்பர் படியன். வரா. வாரா. வரா. வாரா. வரா. வந்துட்டேன். இனிய காலை வணக்கம் உங்க தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும். குட் மார்னிங் 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 மார்னிங். என்னன்னா குரலுக்கு நடந்தது உங்களுக்கு? சீரற்ற காலநிலை காரணமாக மழையில நினைச்சு போட்டீங்களோ? இந்த மாதிரியான பிரச்சனை. அதனால கையில குடைய வைத்துக் கொள்ளுங்கள். அதான் யார் சொல்றதை கேட்காதீங்க. சரி, பயப்படாங்க. உங்களுக்கு எல்லாம் இருக்குத்தானே பக்கத்துல. நீங்க தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில் அது இருக்கு எல்லாம் போடுங்கன்னு சொல்லி எல்லாம் சுகம் பெருமண்ணா. நேற்று பாராளுமன்றம் என்ன மாதிரி நடந்தது? நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க. நேற்று ஜனாதிபதி தன்னுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக விசேட உரை ஒன்றை ஆற்றினார். அதற்கு கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தார்கள். பல்வேறு விதமான சத்தங்களை பாராளுமன்றத்தில் நேற்று கேட்க முடிந்தது. ஒரு சத்தம் அல்ல, பலவிதமான. குறிப்பாக இந்த கோவிட் காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய சொந்தங்கள் உயிரிழந்தவங்க தானே, அவங்களோட உடலை தகனம் செய்யப்பட்டதா அதை பற்றியும் மன்னிப்பு கோரியிருக்கார் சபையில ஜனாதிபதி. அந்த செய்தியிலும் வந்து கிடக்க ஒன்றுடா பாப்போம். வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். பிரதான தலைப்புச் செய்தியாக நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தெரிவுக்குழு பாலின சமத்துவ சட்டம் மூலம் தொடர்பில் ஜனாதிபதி சபையில் கோரிக்கை விடுத்திருக்கிறாருன்னா, இந்த பாலின சமத்துவ சட்டம் மூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பெண்களின் உரிமைகளுக்கும் பௌத்த மதத்தின் பாதுகாப்புக்கும் சவாலாகவும் பிரச்சனைக்குரியதாகவும் அமையலாம். எனவே அது குறித்து ஆராய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தெளிவுபடுத்தப்பட்டதாகும் என அவர் சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பியா வந்து கிடக்குது. சட்டமா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிக்கும் ஜனாதிபதியின் பரிந்துரை அரசியலமைப்பு பேரவையில் இணக்கப்பாட்டுடன் நிராகரிப்பு. அதாவது இது இங்கே தீர்மானிக்கப்படுற விடயம் கிடையாது, அரசியல் அமைப்பின் பிரகாரம் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே இங்கே இதை பற்றி பேசக்கூடாது என்ற அடிப்படையில் இணக்கப்பாடோடு பதவி நீடிப்பு இல்லாமல் அப்ப சட்டமாதிபருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது என்ற செய்தி வந்திருக்கணும். பெரும்பாலான ஏற்பாடுகள் அரசியலமைப்புக்கு முரணாம் உயர்நீதிமன்றம் பாராளுமன்றத்துக்கு அறிவிச்சிருக்கிற செய்தியும் வந்து கிடக்கணும். சரி, நடந்து விட்டது. உடல்களை எரித்த விவகாரம் தொடர்பில் அமைச்சர் அலி சப்ரி சொன்ன செய்தி வந்திருக்குது. கோவிட் தாக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்தால் அந்த உடல்களில் உள்ள வைரஸ் நிலத்தடி நீருக்குள் உட்புகும் என கலாநிதி வெத்திகா விதானகே குறிப்பிட்ட விடயம் அறிவியல் ரீதியில் பொய்யாக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் எப்படி அடக்கம் செய்யப்பட்டது அந்த நேரத்திலேயே அதையெல்லாம் சுட்டி காட்டியிருந்தார்கள். ஆனால் இலங்கையில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மன்னிப்பு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவான சட்டம் என்று சொல்லி எல்லாரையுமே எரித்தார்கள். ஆகவே இந்த வகையிலே இந்த கொரோனா மரணங்கள் சம்பந்தமான விஷயத்தில் தற்போது அந்த அப்படி நிலத்துக்குள்ள புதைக்கிறது அப்படின்றது, அடக்கம் செய்யறது அப்படின்றது வைரஸை பரப்புகிற செயல் அல்ல என்பது உறுதியா இருக்கிறது. முஸ்லிம்களை இலக்கு வைத்து எடுக்கப்பட்ட இனவாத முடிவு கோவிட்டில் மரணித்தவர்களை எரித்தமை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சபையில் தெரிவித்த செய்தியும் வந்து கிடக்குது. அதிக வருமானம் ஈட்டுவோருக்கே வாடகை வரியாம் ஜனாதிபதி சபையில சொல்லிட்டாரு. அத சின்ன இல்லையா? அதாவது இப்ப என்னடா செல்வந்தர்கள் வாடகை கொடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு தான் வரியா. அந்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கா? வரி சட்டத்துல வதிவிடம் என்று சொல்லப்பட்டிருக்கான். அது சொகுசு வதிவிடமா அப்படின்றத தாண்டி வதிவிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். இப்போ அதிக சொகுசு கொண்டவர்கள், அதிக வருமானம் கொண்டவர்கள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அந்த சொற்பிரயோகத்தில் அப்படி பயன்படுத்தவில்லை என்று நேற்று விமல் வீரவன்ச பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டியிருந்தார். சொல்றாரு அப்படி வதிவிடம் என்று தானே சொல்லி இருக்கிறீர்கள். அப்ப அது வதிவிடம் என்றது ஒன்றா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம், பெரிய மாளிகையா இருக்கலாம், சின்ன குடிசையா இருக்கலாம், என்னவா இருக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. அப்படியானால் அதில் திருத்தம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சுட்டி காட்டப்பட்டது. அதுக்குத்தான் அதிக வருமானம் ஈட்டுவோருக்கு வாடகை வரி என்று ஜனாதிபதி சொல்லியிருக்காங்க. ஆனா கட்டணம் வேற போது போல இருக்கு. தமிழ் தலைவர்களையும் சந்திக்கும் ஜெய்சங்கர் என்கிற செய்தியும் வந்து கிடக்குது. சமஷ்டி முறைக்கு ஜனாதிபதி தயாரா? கஜேந்திரன் எம்பி கேள்வி கேட்டிருக்கார், பதில் அளிக்காத ரணில். இவர் கேள்வி கேட்டிருக்கார், பதில் அளிக்க தீர்ப்பு தாமதித்ததால் புதிய கூட்டணியா முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்கிற செய்தியும் வந்து கிடக்குது. இன்றைக்கு வீரகேசரி பத்திரிகை முற்பக்க செய்திகள் தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. அந்த செய்திக்கு போக முதல் நீங்கள் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பற்றி சொன்னீர்கள். இப்ப அதுக்கு தலைமை தாங்கணும் என்று சொன்னால், அந்த கட்சிக்கு தலைமை தாங்கணும் என்றால் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்லிட்டார் என்று சொல்லப்பட்டது. பிறகு ஜனாதிபதி சொன்னார் இல்ல ஜனாதிபதி சொல்லல, அது விஜயதாச ராஜபக்ச சொன்னார் இல்ல, அது உண்மைக்கு புறம்பான செய்தி. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த பாலின சமத்துவ சட்டம் மூலம் தொடர்பான அந்த செய்தி வந்து கிடக்கு. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க முடியாது. பெண்களின் உரிமைகளுக்கும்
பௌத்த மதத்தின் பாதுகாப்பிற்கும் சவாலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும் என்கிறார் ஜனாதிபதி. அந்த செய்தி தான் இன்றைக்கு பிரதான திருப்தியா வந்து கிடக்குது. எந்த வீட்டுக்கு வரி அரசு கூறுவதா IMF கூறுவதா சரி என்கிற செய்தியை ஐக்கிய மக்கள் சக்தியை எழுப்பியிருக்கு. அரசடி செல்வா அரசியல் செல்வா நேற்று சொல்றார், எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்ததை இட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தியதை இட்டு, இல்லாவிட்டால் தெரியாமலே போயிருக்கு இதில் இருக்கிற பாரதூரமான விடயங்கள். ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தியின் அடிப்படையில் எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த பிழையான வரி அறவீட்டு முறையை மக்களுக்கு தெளிவுபடுத்தியமை தொடர்பில் என்று குறிப்பிட்டார் அரசியல் செல்வா. அடுத்ததாக அரசியலமைப்பு பேரவையால் ரணிலின் சூழ்ச்சி தோற்கடிப்பு என்கிற செய்தியும் வந்து கிடக்குது. சட்டமா அதிபருக்கு சேவை நீடிப்பில்லை, அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருக்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது. உயர் நீதிமன்றக்கு சவால் விடும் ரணில், விமல் வீரவன்ச கண்டனம். இந்த செய்தி இப்ப நாங்க பார்த்து அதுக்கு உயர் நீதிமன்றத்துக்கே சவால் விடும் ரணிலாம். அதே மாதிரி JRஐயும் தாண்டும் ரணிலாம் விமல் வீரவன்ச சொல்லி இருக்கிறார். AR ஜெயவர்தனை பொறுத்தவரையில் ஜனாதிபதியாக இருந்த போது அவருக்கு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற மட்டுமே முடியாத அளவு அதிகாரம் இருந்ததா. ஆனால் இப்போது அவரின் மருமகன் ரணில் அதனையும் செய்யவே முயல்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே சொல்லப்பட்ட விடயம் அது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்றால் என்ன கேட்டால் ஒரு ஆணை பெண்ணாகவோ பெண்ணை ஆணாகவோ மாற்ற முடியாது தவிர இலங்கையில் இதையும் மாற்றலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த பொதுவாக அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பாத்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு விமல் வீரவன்ச. கொரோனா உடல்களை தகனம், முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோரும் ஜனாதிபதி, அந்த செய்தி வந்து கிடக்குது. ஆனா அந்த நேரத்தில் இவர் ஜனாதிபதியா இருக்கிறார். ஆனா சொல்லி இருக்கிறாங்க முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் தகனம், கோத்தாவின் பாவத்தில் பங்காளியாகிய ரணில். ஏனென்றால் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு கிடைத்த 69 லட்சம் வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க வந்திருக்கார் அப்படின்றத இப்ப நேற்று ருகின பிரதேசத்துல கூட எழுப்பப்பட்ட சர்ச்சையா இருந்தது. நாங்கள் இவருக்கு வாக்களித்தால் இவர் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார் என்று கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தமாகவும் ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமாகவும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தார்கள். கடந்த வருடம் மாத்திரம் இந்த அரசால் 4200 முன்னணி வர்த்தகர்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகை, 1,20,000 கோடி ரூபாய் வரை வரி பாக்கி என்கிற செய்தியும் வந்து கிடக்குது. அதான் நிறைய பேர் வரி செலுத்தாம இருக்கிறாங்க. அப்ப வரி சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. வரி சலுகைகளை எப்படி வழங்குறீர்கள், ஏன் வழங்குறீர்கள், பெரும் பணக்காரர்களுக்கும் வரி சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு அருகில் வேலையில்லா பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டம் மீது தாக்குதல். நேற்று வேலையில்லா பட்டதாரிகள் பாராளுமன்றத்துக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கண்ணீர் போகாத வந்து பிரயோஜிருக்காங்க போல இருக்கு. பொருட்களின் விலை குறைப்புக்கு வர்த்தக மாபியாக்கள் பெரும் இடையூறாம். குறிப்பாக இந்த வெதுப்பா உணவு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எரிபொருள் குறைந்திருக்கலாம், ஆனால் இந்த வெளிநாடுகள்ல இருந்து மூலப்பொருட்களை கொண்டு வருகின்ற நேரத்திலே அதை கொண்டு வருகின்ற கப்பல் நிறுவனங்கள் அதிகமான தொகையை பாரவிட ஆரம்பித்திருக்கிறதாம். அவர்களுக்கு அதிகமான பணத்தை செலுத்த வேண்டியிருக்காம். எனவே அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் காரணமாக தவிர்க்க முடியாமல் இருக்கிறது விலை அதிகரிப்பு என்று இந்த உற்பத்தியாளர்கள் சொல்கிறார்கள். மாபியாக்கள் வேறு முடையூரா இருக்கிறாங்களா. இந்தியாவே எமது கடல் வளத்தை அளிக்காதே, யாழ் துணை தூதரகம் முன் போராட்டம். நேற்று சொன்னோம் தானே நாங்க ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள போறாங்க கடற்தொழிலாளர். அவங்க அப்ப இந்தியாவே எமது கடல் வளத்தை அளிக்காதே, யாழ் துணை தூதரகம் முன் போராட்டம் நடத்தின செய்தி புகைப்படத்தோட வந்து கிடக்குது. தேர்தலை ஒத்திவைக்க முயன்றால் ஜனாதிபதியின் வீட்டை சுற்றி வளைப்போம். உதயகம்பன் நேற்று சொல்லப்பட்டது. கொஞ்ச காலத்துக்கு முதல்ல செய்த மாதிரி செய்யலாம்னு நினைக்க வேண்டாம். இப்ப நாங்கள் பெரும் பலமான கூட்டணியா மாறிட்டோம். ஆகவே திரும்ப நீங்கள் ஏதாவது சதி விலையை விரித்தீர்கள் என்றால் அதுல சிக்க போறது நீங்கள் தான், நாங்கள் சுற்றி வளைப்போம் உங்களை என்று நேற்று எச்சரிக்கை விடுத்த செய்தி வந்து. சரி அண்ணா, உலகம்தான் இன்றைக்கு நாங்க கொண்டு வந்த செய்திகள். அப்ப நாளைக்கு சந்திப்போம். தொடர்ந்து நல்ல நல்ல பாட்டுகளா போடுங்க, நான் கேட்டுக்கொண்டு போறேன். பாய் டாடா. பேப்பர் படியம் போலாம்.